பேர் ஏஜி சாயகன், நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கேன். இந்த அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நபர் என்னோட காட் ஃபாதர் வெல் விஷர் கிரேட் மிஸ்டர் ராஜன் சார் கொடுத்தாங்க. அவருக்கு முதல்ல மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். சார் இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த வாய்ப்பை என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து பண்ணது விளைவாக தான் இன்னைக்கு முன்னால் ஒரு யூனிவர்சல் க்ரௌண்டை நிலையில் நிற்கிறேன். முதல் மாதம் வருமானம் 357 தொடங்கி எப்படியாவது நீ மாதம் கிட்டத்தட்ட 2,50,000 என்னோட வருமானம். இந்த பிசினஸ் மூலமா ஒரு 7 லட்சம் மதிப்புள்ள செவலேட் வீல் காரும், ஒரு 19 லட்சம் மதிப்புள்ள மஹேந்திரா எக்ஸ்வி கார், 2 கார்கள் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி என்னோட ஃபாரினர் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த ஃபாரினர் ஒரு பியூட்டிஃபுல் ஃபாரினர் ராயல் கர்வி க்ரூஸ் 2011 இதெல்லாம் நான் மட்டும் போல டீம்லேருந்து என் கூட ஒரு நபர் வந்தார். அந்த ஷிப்பை பற்றி நிறைய சொல்லலாம். 5000 பயணிகள் பயணிக்கூடிய ஒரு அற்புதமான லக்ஸுரி ஷிப்பு. ஸோ அதுக்கு வந்து 2வது ட்ரிப்பு, 3வது ட்ரிப்பு, 5, 7, 8, 9, 10 கிட்டத்தட்ட இது வரைக்கும் 19 முறை வெஸ்டேஜ் மூலமாக வெளிநாட்டு நாடுகள் கணக்கெடுத்து அது 23, 24 எனக்கு தெரியல. ஃபைன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இது எனக்கு மட்டும் நடக்கலை, எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கு. யாருக்கு இங்கே வந்து ஆர்எஸ் ஃபிட்னஸ் அகாடமி சிஸ்டத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கும் நடந்திருக்கு. அதில் ஒரு சில உதாரணம் சொல்லணும்னா, என்னோட டீமில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 50 நபர்கள் மேலே கார்கள் வாங்கிட்டாங்க, 52 பேருக்கு மேலே மாதம் ₹1,00,000 சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் போயிட்டு இந்த ஃபாரின் ட்ரிப்பில் 2009 ஒரு க்ரூஸ் போனோம், ஸ்டார் க்ரூஸ். அந்த ஷிப்பில் போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டீம்லேருந்து 153 நபர்கள் வந்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு கரெக்டுங்களா? இது நிறைய பேர் சில பேருக்கு வெஸ்டீஜின்னு உங்களுக்கு முதல் சொல்லும் போது வெஸ்டீஜ் தெரியும், அப்படி ஒரு கம்பெனி இருக்கா சில பேர் கேட்பீங்க. பட் இங்கே பாருங்க, 20 வருஷமா ஒரு நிறுவனம் எப்பேற்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு நீங்கள் எவ்வளோ அச்சீவ் உருவாக்கிட்டு இருக்குன்னா, அப்போ நம்மளை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ அது என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் கவனம் கொடுங்க. இங்கே கூட்டம் வந்தவங்க யார் கூட்டம் வந்தாலும் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு தான் இந்த பிஸ்னஸ் எடுங்க. ஏன்னா எல்லாருமே அப்படிதான். நான் ராஜேஷ் மேலே நம்பிக்கை வச்சு எடுத்தேன், அருள்ராஜ் யார் சொன்னாங்களோ அவர் மேலே அவர் நம்பிக்கை வச்சார். எல்லாமே நம்பிக்கை தான் ஸ்டார்டிங். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமா வந்திருக்கும் கரெக்டாக. அந்த மாதிரி உங்கள் நம்பிக்கை எடுத்து இமீடியட்டாக இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணோம்னா நிச்சயமாக இந்த இடம் உங்களுக்கு சொந்தம். தேங்க்யூ, விஷ் ஆல் தி பெஸ்ட்.